எந்தெந்த காலகட்டத்திலெல்லாம் இந்த வெள்ளியினுடைய விலை அதிகரித்து காணப்படுகிறது முக்கியமாக நாம் பார்க்கணும். தங்கம் வெள்ளி ஆகிய இரண்டுமே டாலர் என்ற அமெரிக்க டாலருடைய தொடர்பு படுத்தி தான் இதனுடைய வர்த்தகம் நகர்கிறது. டாலர் அது டாலருடைய மதிப்பு எந்த அளவில் இருக்கிறது, டாலருடைய மதிப்பு குறைகிறதா அல்லது அதிகரித்து காணப்படுகிறதா ஆகிய இந்த இரண்டு அடிப்படையில தான் பார்க்கும் பொழுது இதனுடைய நகர்வு காணப்படுகிறது. இது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவதாக குளோபல் அன்சர்டனிட்டி, அதாவது உலக அளவுல பெரிய அளவுல ஒரு நிச்சயமற்ற தன்மை. அதாவது நிச்சயமற்ற தன்மைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பொருளாதாரம் என்பது ஒரு எல்லா வர்த்தகங்களுமே சர்வதேச அளவில் நகரக்கூடிய வர்த்தகங்கள்ல ஏதாவது ஒரு இடையூறுகள் காணப்பட்டாலோ, பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக பல்வேறு காரணங்கள், ஒரு இரண்டு நாடுகளுக்கிடையே காணப்படுகின்ற போர் பதட்டமாகட்டும், அல்லது இயற்கை சீரழிவுகள் காணப்பட்டாலும் சரி, அல்லது அரசியல் குழப்பங்கள் ஒரு சில நாடுகளில் காணப்படலாம். அப்போது அந்த வர்த்தகம் என்பது நடைபெறாமல் போவதற்கான காரணங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான பிரஷியஸ் மெட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டின் மீதமான ஒரு முதலீட்டு வேகம் எடுத்து காணப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய வகையில, அதாவது மத்திய வங்கிகள், உலக அளவில் பெரிய அளவில் மத்திய வங்கிகள், ஜப்பான் பேங்க் ஆஃப் ஜப்பான் ஆகட்டும், ஐரோப்பிய வங்கி ஆகட்டும், அல்லது அமெரிக்க பெடரல் ஆகட்டும் ஆகிய இந்த முக்கியமான வங்கிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வட்டி விகிதங்களை வரும் காலத்தில் எத்தகைய முடிவுகளை எடுக்க இருக்கிறார்கள், வட்டி விகிதங்களை குறைக்க இருக்கிறார்களா அல்லது அதிகரிக்க இருக்கிறார்களா. இப்பொழுது சமீப காலத்தில் பார்க்கும்போது 2018 ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த அமெரிக்க அளவில் பார்க்கும்போது வட்டி விகிதங்கள் தொடர்ந்து அதிகரித்தே காணப்பட்டன. கிட்டத்தட்ட சுமாராக பார்க்கும்பொழுது இப்பொழுது 5% என்ற அளவில் அமெரிக்காவில் வட்டி விகிதங்களுடைய அளவு காணப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும்போது சரிந்தே காணப்பட்டது. ஆனால் அதன் பிறகு ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு அந்த வட்டி விகிதத்தை உயர்த்த முடியாமல் ஒரு காலகட்டம் வந்தது. அதன் பிறகு ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய போர் பதட்டம் ஆரம்பமானது. இந்த போர் பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் மீதான விலையை ஏற்றதற்கு அடிப்படையான காரணங்களாக சொல்லப்பட்டன. கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த போர், ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பமானது. அதில் தங்கமனுடைய விலை ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை ஆரம்பித்து அந்த ஒரு வர்த்தகமானது மேல் நோக்கி நகர ஆரம்பித்தது. ஆனால் இதுல ஒரே ஒரு காலகட்டத்தில் பார்க்கணும் என்னன்னாக்கா, தங்கத்தினுடைய விலை இந்த ரஷ்யா உக்ரைன் காலகட்டத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு $2200 அல்லது $2300 தான் காணப்பட்டன. ஆனால் அதன் பிறகு 2300 ஆயிடுச்சு, அது 2800, 3000, 3300. ஆனால் வெள்ளியினுடைய விலை அந்த அளவுக்கு ஏற்றத்தை சந்திக்கவில்லை. வெள்ளியினுடைய விலை அதே $32, $33 ஒரு ட்ராய் அவுன்ஸ் வர்த்தகம் நடைபெற்றது. ஆனால் தங்கம் ஏற்றம் சந்தித்த அளவுல பார்க்கும்போது வெள்ளியினுடைய விலையானது ஏறவில்லை. சோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலையும் பார்க்கும்போது இந்த போர் பதட்டமானது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் உடனடியாக முதலீட்டாளர்கள் பார்வையில் வரக்கூடிய முக்கியமான 2 முதலீடுகள் தங்கம் மற்றும் வெள்ளி. இந்த தங்கம் மற்றும் வெள்ளியில இரண்டுத்திலையும் நம்ம பார்க்கும்போது தங்கம் ஒன்லி ஒரு அசெட் கிளாஸாக, அதாவது ஒரு முதலீட்டு ஹெட்ஜிங் பாயிண்டாக, பணவீக்கத்துக்கு எதிராக ஒரு நல்ல முதலீடாக பார்க்கப்படுகிறது. ஆனால் வெள்ளி என்று பார்க்கும்போது 2 அடிப்படையில் அதனுடைய நகர்வு காணப்படுகிறது. ஒன்று, ஆபரண விலை உயர்ந்த பிரஷியஸ் மெட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில வெள்ளியினுடைய பார்வை இருக்கிறது. இரண்டாவதாக தொழில் சார்ந்த தேவைகளும் காணப்படுகின்றன, இண்டஸ்ட்ரியல் யூசேஜும் அதற்கு இருக்கிறது. ஸோ ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால், தங்கம் ஒரு கட்டத்தில் முதலீட்டு பார்வையில் மட்டுமே நகர்ந்து மேல் நோக்கி நகர்கிறது. ஆனால் பொருளாதார சுணக்கம் காணப்படும் பொழுது தங்கம் தொடர்ந்து விலை ஏறுகிறது. ஆனால் பொருளாதார சுணக்கத்தில் அடிபடக்கூடிய ஒரு முக்கியமான உலோகமாக இருக்கக்கூடியது வெள்ளியும் காணப்படுகிறது. ஸோ வெள்ளியில ஒரு பக்கம் 2 ஸ்டெப் கோல்டு முன்னாடி போனாக்கா ஒரு ஸ்டெப் தான் வெள்ளி மேல் நோக்கி நகர்கிறது. ஏனென்றால் தொழில் சார்ந்த தேவைகள் பின்தங்கி விடுகின்றன. ஸோ அதனுடைய பயன்பாடு குறைகிறது. ஸோ இது ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது வெள்ளி கொஞ்சம் சற்று மெதுவாக ஆமை வேகத்தில் நகர்கிறது. ஆனால் தங்கம் மற்றும் மேற்கொண்டு வேகமாக நடைபெறுகிறது. ஸோ இது ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது தங்கத்துக்கும் வெள்ளியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50-100% என்ற அளவிற்கு தங்கத்தினுடைய விலை அதிகரித்து காணப்பட்டு வெள்ளியினுடைய வீழ்ச்சி ஏற்றத்தில் மட்டும் பார்க்கும்போது 10 முதல் 20% என்ற அளவிற்கு மட்டுமே ஏற்றத்தை பார்க்க முடிகிறது. ஸோ இந்த பேரிட்டி இருக்கு இல்லையா, இந்த இடைவெளி ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும்போது எல்லாருக்கும்
மீண்டும் பார்வை என்ன தொடர்கிறது, தங்கத்தில் முதலீடு செய்ய முடியாதவர்களுடைய போக்கு என்ன நினைப்பார்கள் என்றால், பேசாமல் வெள்ளியை வாங்கி வைக்கலாம், வெள்ளி அந்த அளவுக்கு இன்னும் வேறவில்லை, ஸோ வெள்ளியின் மீது நம்ம ஒரு சிறு முதலீடு செய்யலாம் என்ற எண்ணம் மேல் நோக்கி அதிகமாக காணப்படுகிறது. ஸோ வெள்ளி மீது ஒரு ஈடுபாடு அதிகரித்து காணப்படுகிறது. ஸோ இது ஒரு பக்கம். சரி, இதனுடைய வெள்ளியினுடைய பயன்பாடுகள்லாம் எங்கெங்க இருக்கின்றன, வெள்ளி எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம பார்க்கலாம். இதுல முக்கியமாக முதல்ல சொன்ன மாதிரியான ஒரு அடுத்த ஸ்லைடு நான் பார்க்கிறேன், சில்வர் கமாடிட்டி ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். சார் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்வெஸ்டருடைய பார்வையில பார்க்கும் பொழுது இத சில்வர் ஒரு கமாடிட்டியும் பார்க்கப்படுகிறது, ஒரு முதலீடாகவும் பார்க்கப்படுகிறது. கமாடிட்டி என்று பார்க்கும் பொழுது ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல், இதன் மீது முதலீடு செய்யலாம், இதுல ரிட்டர்ன்ஸ் இருக்கு என்ற பார்வை இருக்கிறது. அதே போல இண்டஸ்ட்ரியல் என்று சொல்லும் போது தொழில் சார்ந்த தேவைகளிலும் இதனுடைய முதலீடுகள் அதிகரித்து காணப்படுகின்றன, தேவை அதிகரித்து காணப்படுகிறது, டிமாண்ட் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இதனுடைய வெள்ளியினுடைய பயன்பாடுகள் எந்தெந்த துறைகளில் காணப்படுகின்றன, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் சோலார் எனர்ஜி. அடுத்த நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். சில்வருடைய பயன்பாடு பார்க்கும்போது முக்கியமாக போட்டோவாலட்டிக் என்று சொல்லக்கூடிய பிவி செல்ஸ், அதாவது சோலார் பேனல் தயாரிக்கக்கூடிய இந்த உபகரணங்கள்ல நிச்சயமாக வெள்ளியினுடைய பயன்பாடு அதிகரித்து காணப்படுகிறது. இரண்டாவதாக 5G மற்றும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். தற்போதைய காலகட்டத்தில் 5G டெக்னாலஜி என்பது முக்கியமான ஒரு நம்முடைய அடிப்படை வர்த்தகத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு தொழில்நுட்பம் தேவைப்படுகின்ற காலகட்டத்தில் வெள்ளியினுடைய பயன்பாடு என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாக இருக்கிறது. இது தவிர இப்போதைய பயன்பாடு என்று சொல்கிறோம் அல்லவா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுடைய பயன்பாடு என்பது தற்போதைய காலகட்டத்தில் இதனுடைய பெனட்ரேஷன் என்பது மிக அளவில் இல்லை. இன்னும் வரக்கூடிய 10 முதல் 20 ஆண்டுகள்ல பார்க்கும்பொழுது இவி வெஹிக்கிள்ஸினுடைய சேல்ஸ் மற்றும் அதனுடைய பயன்பாடு அதிகரிக்க துவங்கும் பட்சத்தில் வெள்ளியினுடைய விலையானது மிக பெரிய அளவிற்கு ஏற்றத்தை சந்திக்கக்கூடும் என்று நிபுணர்கள் கணிக்கிறார்கள். இதனுடைய பயன்பாடு அதிகரிக்கும், இதனுடைய தேவை அதிகரிக்கக்கூடும் என்கின்ற எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கும்பொழுது ஹெல்த் கேர் அண்ட் மெடிசன், மருத்துவம் மற்றும் மருந்து தயாரிப்புகள். சில்வரினுடைய பயன்பாடு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தயாராக இருக்கட்டும், மற்றும் வூண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் கோட்டிங், இவைகளெல்லாம் வெள்ளியினுடைய பயன்பாடு அதிகரித்து காணப்படுகிறது. வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் அதிகரித்து காணப்படுகின்ற நிலையில் இதனுடைய பயன்பாடு என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாக இருக்கிறது. மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சரி, இதனுடைய இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சில்வர் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும் பொழுது நான் இந்த எந்தெந்த காலகட்டத்தில எல்லாம் தங்கத்தினுடைய விலையானது அதிகரித்து காணப்பட்டது, எந்தெந்த காலகட்டத்தில் வெள்ளியினுடைய விலையானது சரிந்து காணப்பட்டது, இதை பற்றிய ஒரு டேப்லர் காலத்தை நான் அடுத்ததாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப சில்வர் ஹேஸ் கிவன் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுமே கலந்து கொடுத்திருக்கு. இதை பாத்தீங்கன்னா குளோபல் பினான்சியல் கிரைசிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில 2008ஆம் ஆண்டு காலத்துல பார்க்கும்போது பினான்சியல் கிரைசிஸ் வந்தது, நிதி சிக்கல்கள் காணப்பட்டன. அமெரிக்காவில் பெரிய அளவுல இது ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது. பங்கு சந்தைகள் பெருமளவு வீழ்ச்சியை சந்தித்தன. அந்த காலகட்டத்தில், அதாவது 2007 முதல் மே 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மட்டும் ஒரு குறுகிய காலத்துல பார்க்கும்போது தங்கம் கிட்டத்தட்ட 29% அதிகரித்து காணப்பட்டது. வெள்ளி கிட்டத்தட்ட 17% அதிகரித்து காணப்பட்டது. அதே சமயத்துல கிரீக் டெட் கிரைசிஸ் சொல்லக்கூடிய வகையில ஐரோப்பிய வங்கிகள்ல சில கடன் சிக்கல்கள் காரணமாக சில நிதி சுமைகள் ஏற்பட்டன. அங்குள்ள உள்ள வங்கிகள்ல பெரிய அளவு குழப்பங்கள், பெரிய நிதி சிக்கல்கள் ஏற்பட்ட போது அது 2010 மற்றும் 12ஆம் ஆண்டு காலத்துல, அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் என்பது 28% காணப்பட்டது. வெள்ளியினுடைய ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 42% காணப்பட்டது. அதே சமயத்தில் இப்போ அடுத்ததாக நேர் எதிர்மாறாக பார்க்கும் பொழுது இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். 2019 இந்த கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய 2020ஆம் ஆண்டு காலத்துல மார்ச் மாதம் துவங்கி கிட்டத்தட்ட ஜூன் ஒரு 6 மாத காலத்துல பார்க்கும்போது ஒரு கொரோனா காலகட்டத்துல தங்கத்தினுடைய விலை 5% ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தது. ஆனால் அதே காலகட்டத்துல வெள்ளியினுடைய பயன்பாடு என்பது -20% எதிர்மறையான ஒரு ஆதாய பலனை தான் கொடுத்துள்ளது. அதாவது ஏன் என்றால் தொழில் சார்ந்த தேவைகள் முக்கியமாக மொத்தமாகவே முடங்கி கிடந்தன. ஆகையால் சில்வருடைய பயன்பாடு என்பது இல்லாமல் போனது. இங்குதான் இந்த கமாடிட்டி மற்றும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில இது ஒரு பிரஷியஸ் மெட்டலாகவும் பார்க்கப்படுகிறது, அதே சமயத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டலாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு பக்கத்துல இதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது சில்வருக்கு நெகட்டிவ் நியூஸும் பின்னாடியே இருக்கிறது. ஸோ இதுல ஒரு
நம்ம ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் வந்து சில்வருக்கும் தங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம், இது முக்கியமான ஒரு வித்தியாசமாக நான் பார்க்கின்றேன். ஸோ இதுல வந்து இந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வடவரது கிரைசிஸ், இப்போ ரஷ்யா உக்ரைன் காலகட்டத்தில் பார்க்கும்போது 2021 ஏப்ரல் 23 வரைக்கும் காலகட்டத்தை பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் என்பது 17% அதிகரித்துள்ளது, வெள்ளியினுடைய விலை 14% அதிகரித்துள்ளது. இந்த எல்லா 4 காலகட்டத்திலையும் பார்க்கும்போது ஈக்விட்டிஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அதாவது எப்போதெல்லாம் பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் எழுகின்றதோ அப்போது எல்லாமே பார்க்கும்போது தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையில் மாற்றத்தை பார்க்க முடிகிறது. வெள்ளியில மட்டும் ஒரு எதிர்மறையான போக்கும் காணப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதுல முக்கியமாக நம் தங்கமாகட்டும் அல்லது வெள்ளி ஆகட்டும், இதுல முக்கியமான ஒரு செய்தி நாம் பார்க்க வேண்டியது பணவீக்கம் குறித்த செய்திகள். எப்போதுமே வந்து பணவீக்கம் அதிகரிக்கும் பொழுது வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும். இது வந்து பொருளாதாரம் சார்ந்த ஒரு நகர்வுகள். ஸோ இந்த இன்ஃபிளேஷன் அதிகரிக்கும் போது இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மத்திய வங்கிகள் வட்டி விகிதங்களை அதிகரிக்க தூண்டுகின்றன. ஸோ மத்திய வங்கிகள் வட்டி விகிதங்களை அதிகரிக்கும் பொழுது பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் குறைகிறது. பணப்புழக்கம் குறையும் பொழுது பொருளாதார வளர்ச்சி என்பதும் அடிபடும். ஆகையால் அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடைகின்றன. தங்கம் மற்றும் வெள்ளியின் மீதான விலைகள் வந்து உலக அளவில் பார்க்கும்போது சர்வதேச சந்தையில விலையேற்றம் காணப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு இம்போர்ட்டிங் ஒரு கண்ட்ரியாக இருப்பதால் நாம் வந்து இறக்குமதி செய்வதுதான் நமது தேவைகளை பூர்த்தி செய்கின்ற காரணத்தினால் தங்கத்தினுடைய விலையில வந்து நம்முடைய ருபி பேரிட்டியும் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ருபியினுடைய வேல்யூவேஷன் டாலருக்கு எகெயின்ஸ்டாக தங்கத்தினுடைய விலையில வந்து சில பல்வேறு மாற்றங்களை நம் விலை சர்வதேச சந்தையில் தங்கத்தினுடைய விலை அதிகரித்தாலும் இந்தியாவில் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். அதே சமயத்தில் தங்கத்தினுடைய விலை சர்வதேச சந்தையில குறைகிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால் டாலருடைய மதிப்பு உயர்கிறது என்று அர்த்தம். டாலருடைய மதிப்பு உயர்கிறது என்றால் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு, ஐஎன்ஆர் மதிப்பு குறைகிறது. when we are importing country, தங்கத்தை நாம் இறக்குமதி செய்யும் பொழுது அதிக அளவு நாம் பணம் கொடுத்து இறக்குமதி செய்ய கூடிய காலகட்டத்தில் இருக்கும்போது இந்த உள்நாட்டுல விலையில பார்க்கும்போது இந்திய ரூபாயில வந்து நம்ம தங்கத்தை கடையில போய் வாங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம அதிக விலையில கொடுத்துதான் வாங்க வேண்டியதாக இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ நீங்க நம்ம கேட்கலாம், ஏன் சர்வதேச $100 விழுந்திருக்கு சார், ஆனா இந்த இடத்துல இந்தியாவில மட்டும் ஏன் இன்னும் விழவே இல்லை அப்படின்னாக்கா, நாம வந்து ருப்பியில கொடுத்து வாங்கும்போது டாலர் விலையில குறைந்து காணப்பட்டாலும் நாம் இந்திய ரூபாயில நம்ம வாங்கும்போது ருபி வீக்கன் ஆகி அதனால நம்ம வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கிறது. இதனால் தங்கத்தினுடைய விலையிலும் அந்த பிரதிபலிப்பு காணப்படுகிறது. மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். சரி, இந்த மாதிரியான இப்போ இந்த தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை ஏன் நகர்கிறது, எந்தெந்த அடிப்படையில் நகர்கிறது என்பதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு எப்படிப்பட்ட முதலீடுகளை நாம் மேற்கொள்ளலாம், வெள்ளியின் மீதான முதலீடுகளை நாம் எப்படி மேற்கொள்ளலாம் என்று பார்த்தோம். ஏனால் 2 வழிகளில் பார்க்கலாம். இன்னும் சில மற்றொரு வகையிலும் இருக்கு, அது பிறகு கடைசியில் நான் சொல்கின்றேன். முதலாவதாக 2 வழிகளில், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவும் நாம் வந்து வெள்ளியில் முதலீடு செய்யலாம், அல்லது ETF என்று சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபண்டுல அதுலயும் நாம் வந்து முதலீடு செய்யலாம். இப்போ கடந்த 5 வருட காலத்துல பார்க்கும்பொழுது இதனுடைய ETF ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் வெள்ளியினுடைய சில்வர் ETF மட்டுமே கிட்டத்தட்ட 70% என்ற அளவிற்கு நமக்கு ஆதாய பலனை கொடுத்துள்ளது. உதாரணத்துக்கு பார்த்தோமே ஆனால் நிப்பான் இந்தியா சில்வர் ETF 71%, ICICI புருடென்ஷியல் சில்வர் ETF 42%, ஆக்சிஸ் சில்வர் 101%, கோட்டக் சில்வர் 28%, சில்வர் 19% கொடுத்துள்ளது. ஸோ கிட்டத்தட்ட ஆவரேஜா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சராசரியாக ஒரு 40 முதல் 50% மேலாக கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க எத்தகைய ஒரு ETF முதலீடு செய்திருந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துள்ளது. இதே இது கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க வச்சுங்க, அப்பவும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சராசரியாக 5 ஆண்டுகள்ல பார்க்கும் பொழுது 14 முதல் 15% என்ற அளவிற்கு உங்களுக்கு வந்து ஆதாய பலனை கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது ஒரு பக்கம். சரி, ஏன் ETF ஏன் முதலீடு செய்யணும், ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏன் முதலீடு எது நமக்கு ஆதாயம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, ETF என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன, மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக சில்வர் மீது முதலீடு செய்யும் போது நமக்கு எத்தகைய காரணிகள்லாம் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போது இடிஎஃப்ல பார்க்கும்போது லாக்கிங் பீரியட் என்பது கிடையாது. நீங்க இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு நாள் கழிச்சு நாளைக்கு கூட விற்க முடியும். இடிஎஃப்ல இருந்து கண்டினியூஸ் ட்ரேடிங். நீங்க நம்ம பிஎஸ்சி என்எஸ்சில வந்து எந்த ஒரு நிறுவனத்தை நிப்பான் சில்வர் இடிஎஃப்ஓ இல்லாட்டி ஐசிஐசிஐ சில்வர் இடிஎஃப்ஓ ஆக்சிஸ் எந்த இடிஎஃப்ல நீங்க முதலீடு வாங்கினாக்கா எப்படி நம்ம தினசரி நம்ம பங்குகளை வாங்குகிறோமோ அதே மாதிரி பங்குகளை வாங்கி விற்கக்கூடிய இது முயற்சிகளை நாம் மேற்கொள்ளலாம். இதுல வந்து செலவுகள் குறைந்த செலவுகள்ல இருக்கும். அதே சமயத்துல தொடர் வர்த்தகம் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது காலையில மார்க்கெட் 9:15 மணிக்கு ஆரம்பிக்கிறது, மதியம் 3:30 மணிக்கு முடிவடைகிறது என்றால் இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கலாம், எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் விற்கக்கூடிய ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக நாம் முதலீடு செய்யும் பொழுது அன்றன்றைய தேதியில் அந்தந்த காலகட்டத்தில் அன்றைய தினத்தினுடைய முடிவில் என்ஏவியின் அடிப்படையில் தான் வாங்கவோ அல்லது விற்கவோ முடியும். ஸோ இன்னைக்கு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க இன்னைக்கு என்ன க்ளோசிங் பிரைஸ் இருக்கோ அந்த க்ளோசிங் பிரைஸை தான் உங்களுக்கு வாங்குவாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ், பேசிக் டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். சரி சார். ஸோ இப்போ கீ ஃபேக்டர்ஸ், இப்போ என்னென்ன வருங்காலத்துல வந்து என்னென்ன அடிப்படையில வந்து இந்த தங்கத்தினுடைய விலையில இன்ஃபுளுன்சியல் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குளோபல் மானிட்டரி பாலிசி அண்ட் இன்ஃபிளேஷன். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டபடி மத்திய வங்கியினுடைய வட்டி சார்ந்த முடிவுகள் மற்றும் பணவீக்கம். ஒரு நீங்க வந்து ஃபெடரலுடைய மீட்டிங் நடக்குது, நம்ம ரிசர்வ் வங்கியினுடைய வங்கி கூட்டம் மாதிரி அவ்வப்போது நடைபெறக்கூடிய அமெரிக்க ஃபெடரல் கூட்டத்துல அவர்கள் அறிவிக்கக்கூடிய முடிவுகள். இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட அவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக 2 முறை வட்டி விதங்களை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் உடனடியாக இல்லை என்று கூறிவிட்டார்கள். உடனடியாக வட்டி விதங்களை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று அந்த மெசேஜ், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜ் இருக்கு. இந்த மெசேஜ்ல இருந்து தங்கத்தினுடைய விலையில எத்தகைய மாற்றங்கள் இருக்கின்றன என்பது அன்றைய வர்த்தகத்தில் நம்மால் நிச்சயமாக உணரக்கூட முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் மார்க்கெட் எப்போதுமே, சந்தைகள் எப்படி நகர்கின்றன என்றால் இந்த செய்தி என்பது முடிவடைந்த செய்தி. இனி நாளைக்கு என்ன செய்தி வரக்கூடியது, நாளைக்கு எதிர்மறையான செய்திகள் வந்து சாதகமான செய்தி வருமா, இது அடிப்படையில் தான் அதனுடைய விலைப்போக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வர்சஸ் சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டபடி தொழில் சார்ந்த தேவைகள் இருக்கின்றன, வெள்ளி சார்ந்த. இதுல சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் எத்தகைய ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்கிறது, டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கிறது ஆகிய இந்த 2 நிலைப்பாடுகளையும் எப்படி ஒரு இடைவெளி ஏற்படுகின்றதோ அதன் அடிப்படையில் இதனுடைய விலைப்போக்கு காணப்படும். அடுத்தது ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி, அதாவது அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை. இப்போது காலகட்டத்தில் நம் தினமும் அடிபடக்கூடிய ஒரு செய்தி, இஸ்ரேல் மற்றும் இந்த ஈரானுடைய போர் பதட்டமானது தொடர்ந்து காணப்படுகிறது. ஆனால் தங்கத்தினுடைய விலைகளை பார்க்கும்போது தொடர்ந்து அது எத்தகைய ஒரு மாற்றங்களும் இல்லாமல் ஒரு பெரிய சரிவே காணப்படவில்லை. ஏனென்றால் இது வந்து இப்போது மேல் நோக்கி நகர்வதற்கான எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இந்த போருடைய உக்கிரம் அதிகரிக்க இந்த தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. கிட்டத்தட்ட இப்ப வெள்ளியோட விலை கூட பாத்தீங்கன்னா $37 வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் சார். இதுக்கு இப்போ நான் இந்த டிமாண்ட் பத்தி சொன்னேன். ஆக்சுவலி இந்த எப்படி இருக்கிறது, நம்முடைய தேவை எந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் சில்வர் இன்ஸ்டியூட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா, குளோபல் டிமாண்ட் ஃபார் சில்வர் இன் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் இஸ் செட் டு ரைஸ் பை 46% by 2033. 2033 ஆண்டு காலத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய தொழில் சார்ந்த தேவைகள் இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 40% மேலாக தேவை அதிகரிக்கக்கூடும் என்கின்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. இது மட்டும்தான் காரணமா? அப்படி பாத்தீங்கன்னாக்கா தங்கம் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டோரேஜ், அதாவது மைனிங்ஸ்ல இருக்கிறது, வெள்ளியினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு என்று பார்க்கும் பொழுது தங்கம் கிட்டத்தட்ட 50,000 மெட்ரிக் டன்கள் என்ற அளவுக்கு எல்லோ மெட்டல் இருக்கிறது. அதே சமயத்தில் 5,30,000 கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரித்து நம்முடைய வெள்ளியினுடைய ரிசோர்ஸும் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக தானே இருக்கிறது, ஏன் விலை ஏறும் அப்படின்னு நம்ம சொல்லமே. ஆனால் அதற்கு முக்கியமான காரணம் என்று தங்கத்தை விட வெள்ளியினுடைய தேவை பயன்பாடு வந்து மேல் வரக்கூடிய காலகட்டத்தில் மிக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவையெல்லாம் வந்து இது நடைபெறுமா நடைபெறாதா என்பதெல்லாம் ஊகங்கள், காலம் பதில் சொல்லும். அதாவது 5 வருட காலத்துக்கு பிறகு இல்லை 10 வருட காலத்துக்கு பிறகுதான் அது தெரியும். ஆனால் இப்போதைய ஒரு கணக்கீடு என்று காணப்படுகிறது. எப்போதுமே ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் சொல்வார்கள். இப்போது ஒரு நிறுவனம் இருக்கிறது, அடுத்த ஆண்டு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று ஒரு கணிப்பு காணப்படுகிறது இல்லையா. நம்ம இந்த
என்ற அளவுக்கு ஒரு டார்கெட் வைத்துதான் நம்ம வேலை செய்வோம். அதுபோல இந்த இந்த காலகட்டத்தில் இப்படியே இதே ரேஞ்சில் நம்முடைய பயன்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகள்ல நம்முடைய தேவை எந்த அளவுக்கு அதிகரிக்கக்கூடும், அதனுடைய இதுக்கு உற்பத்தியில் வரக்கூடிய இடையூறுகள், மைனிங்ல வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், இது எந்த அளவுக்கு இதுல இருக்கும், இதையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பார்க்கும் பொழுது வெள்ளியினுடைய விலையானது மேல் நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருப்பதாகவே சொல்லப்படுகின்றன. இது அடுத்ததாக நம்ம அடுத்த ஸ்லைடிங் போகலாம். நெக்ஸ்ட் இது முக்கியமான ஒரு ஸ்லைடிங்காக நான் பார்க்கிறேன். இது வந்து ஒரு இண்டிகேட்டர். இதை வைத்துத்தான் வெள்ளியினுடைய விலை நகர்கிறது என்று நம்மால் அறிவித்து கூற முடியாது. இது ஒரு இண்டிகேட்டர், இது ஒரு பாராமீட்டர். இதையும் வைத்துக் கொண்டு நாம் சில அனலைஸ் பண்ணலாம். அதாவது இந்த வெள்ளியினுடைய விலை தற்போது குறைவாக இருக்கிறதா அல்லது அதிகரித்து காணப்படுகிறதா, எப்படி என்று பார்த்தால் கோல்டு சில்வர் ரேஷியோ. இந்த கோல்டு சில்வர் ரேஷியோ என்றால் என்ன? அதாவது நம் சில்வர் என்றால் $37 கொடுத்து ஒரு அவுன்ஸ் வாங்குகிறோம். இதே இது தங்கம் என்றால் $3300 கொடுத்து நாம் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று இருக்கிறோம் சர்வதேச அளவில். அப்போ இந்த வெள்ளியினுடைய விலையில நம்ம எந்த அளவுக்கு ஒரு அவுன்ஸ் தங்கத்தை வாங்க முடியும் என்கின்ற ரேஷியோ தான் இந்த கோல்டு சில்வர் ரேஷியோ. இன்றைய நிலவரப்படி பார்க்கும்போது இப்போ கரண்ட்லி இந்த கோல்டு இஸ் ட்ரேடிங் அட் $3,390 per troy ounce. சில்வர் இஸ் ட்ரேடிங் அட் $37 troy ounce. இது இந்த 3390 டிவைடட் பை $37 வகுத்தால் வரக்கூடிய ஒரு எண் தான். இது வந்து ஒரு குறியீடு. இந்த நியூமரிக்கல் நம்பர் 91 காணப்படுகிறது. இந்த 91 என்பது எப்படி இது 91 இருக்குது, இது 80 வந்தால் நல்லதா அல்லது 100 120 அதிகமா இருக்கிறது எப்படி என்பதை நம்ம அடுத்த ஸ்லைடு வழியாக நான் காண்பிக்கிறேன். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். அதாவது இப்போ கோல்டு சில்வர் ரேஷியோ வந்து இன்னைக்கு தேதியில 90 இருக்குங்கிறத பார்த்தோம். கடந்த 100 வருட காலங்களில் பார்க்கும் பொழுது இந்த கோல்டு சில்வர் ரேஷியோனுடைய போக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு அவுன்ஸ் தங்கமுக்கும் 15 அவுன்ஸ் வெள்ளியினுடைய விலை, அதாவது 15:1 என்ற ரேஷியோல காணப்பட்டது கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் படிப்படியாக இந்த ரேஷியோ குறைந்து கொண்டே வந்து, அதாவது அதிகரித்து கொண்டே வந்து, ஒரு காலகட்டத்தில் கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளை பார்க்கும்போது 40:1 காணப்படுது. தற்போது 80:1 காணப்பட்டது. இந்த மாதிரி கொஞ்சமாக நகர்ந்து இந்த பேரிட்டி வந்து அதிகரித்து காணப்பட்டே வந்தது. இப்போ 90:1 என்ற அளவில் காணப்படுகிறது. தட் மீன்ஸ் இப்போ இந்த 80 என்று பார்க்கும் பொழுது இது 90க்கு மேலே இப்போ 90க்கு மேலே போக போக விலை அதிகரித்து கொண்டே காணப்படுவதாக நாம் பொருள் கொள்ளலாம். அதாவது தங்கம் இதே விலையில் வர்த்தகம் நடைபெறும் பொழுது கிட்டத்தட்ட $3400 $3500 வர்த்தகம் நடைபெறுகிறது. ஆனால் இது படிப்படியாக இது 37, 38, 50 என்று 55 போகும்போது இந்த ரேஷியோ என்று பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட 60 கிட்ட 69 கிட்ட வந்துடும். அப்போ தட் மீன்ஸ் இது வந்து பீக் ஆயிடுச்சு. அதாவது இந்த ரேஷியோ குறைய குறைய வெள்ளியினுடைய விலை அதிகரித்து காணப்படுகிறது. இந்த ரேஷியோ மேலே 100, 110 என்று சென்றமே ஆனால் விலை இப்போது 90 கிட்ட இருக்கும்போது ஓரளவுக்கு இது வந்து as compared to the previous regime பார்க்கும்போது இந்த விலையானது சற்று குறைவாக காணப்படுவதாக இது ஒரு கணிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இது இப்படியே நடைபெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதற்கு காலகட்டத்திலேயே தங்கத்தினுடைய மேலும் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பின்விளைவுகளையும் நாம் இந்த கோல்டு சில்வர் ரேஷியோவில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் இன்றைய காலகட்டத்தில் தங்கத்தினுடைய விலை நகராத பட்சத்தில் இந்த 90 என்பது சற்று குறைவாக இருக்கிறது. இது நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஐ வில் ஷோ யூ. இது கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து 55 என்கின்ற டாலர்கள், அதாவது வெள்ளியினுடைய விலையானது $50 மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றன. இந்த 55 என்று வரும் 50 அல்லது 55 கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 69, 60 கிட்ட வந்துடும். தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த வெள்ளியினுடைய விலையானது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்தித்து விட்டது. ஒரு ஆதாயம் செய்வதென்றால், ப்ராஃபிட் புக்கிங் செய்வதென்றால் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட பார்க்கலாம். பிறகு மீண்டும் இது எல்லாமே கமாடிட்டிஸ் விலை என்பது ஒரு சைக்கிளிக்கல் போக்கில் தான் காணப்படும், ஒரு சுழற்சி அடிப்படையில் தான் காணப்படும். இப்பொழுது சப்போஸ் இன்னொரு 6 மாதமோ அல்லது ஒரு வருட காலத்துல இந்த வெள்ளியினுடைய விலையானது ஒரு $55 தொட்டு விடுகின்றன. இந்திய விலையில பார்க்கும் பொழுது இப்பொழுது வந்து நம்ம கிட்டத்தட்ட 1,20,000 அல்லது 1,30,000 ரூபாயில இருக்குனாக்கா இது கிட்டத்தட்ட ஒரு
அல்லது 2 லட்சம் ரூபாய் என்ற அளவு கூட செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இது தொடர்ச்சியாக இப்படியே நிற்குமா என்று கேட்டால், இந்த மாதிரியான கமாடிட்டி சைக்கிள் மட்டும் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக ஒரே விலையில் நிற்பது இல்லை. அதன் பிறகு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் காணப்படும். மீண்டும் அதே ஒரு பீக் டச் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 முதல் 50% என்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நாம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய நாள்ல இருக்கும். பட் இது இம்மீடியட்டா நான் சொல்லல, ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் பார்க்கும்போது ஒரு பீக் டச் பண்ணதுக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ இது எந்த ஒரு நிபுணர்களாலும் பார்க்க ஒரு இந்த விலைதான் தொடும், இதன் பிறகு ப்ராஃபிட் புக்கிங் வரும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் நாம் எந்த அளவுக்கு வாங்கினோம், நாம் எந்த அளவுக்கு ஆதாயத்தை பதிவு செய்ய இருக்கிறோம், ஆதாய பலனை நாம் 50% 40% ஏதோ ஒரு இலக்கை நாம் நிர்ணயம் செய்து கொண்டு அதன் மீது அந்த ப்ராஃபிட் கிடைத்துவிட்டால் புக் செய்துவிட்டு நாம் அடுத்த வேற ஏதாவது ஒரு முதலீடுகளை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நெக்ஸ்ட், நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி இப்போ 90 இந்த ரேஷியோ இஸ் ஹெட் டு பேக் டு த மாடர்ன் ஆவரேஜ் ஆஃப் 60:1. அதாவது கடந்த காலத்தில் பார்க்கும்போது 60:1 என்ற ரேஷியோவில் இருக்கும்போது இப்போதைய காலகட்டத்திலிருந்து பார்க்கும்போது 49% என்ற அளவிற்கு இந்த கோல்டை விட பார்க்கும்போது சில்வருடைய விலையானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றன. இதுல விலையில பார்க்கும்போது $55 என்று சுமாராக நாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் சார், இந்த கோல்டு சில்வர் ரேஷியோ எவ்வாறு பயணித்தது, அதாவது இப்போ 2010 எப்படி இருந்தது, 2020 இந்த கோவிட் காலகட்டத்தில் ஒரு குறுகிய காலகட்டத்தில் மேல் நோக்கியதாக இருந்து அதன் பிறகு மீண்டும் சரிந்தே காணப்பட்டது. ஸோ இந்த கோல்டு சில்வர் ரேஷியோ இதனுடைய இந்த ரேஷியோ நாம் இதே ஒரு டூலாக பயன்படுத்திக் கொண்டு எந்த நிலையில் இந்த ரேஷியோ மேலே சென்றால் விலை அதிகரிக்கிறது, இந்த ரேஷியோ எந்த இடத்துல கீழே இருந்தாக விலை குறைகிறது, இது எல்லாத்தையும் நாம் கணக்கில் வைத்துக்கொண்டு நாம் அதற்கு தேவையானபடி நம்முடைய வசதிக்கு தகுந்தபடி நம்முடைய நிதி நிலைமையை பயன்படுத்திக் கொண்டு ஒரு பகுதியாக ஒரு 5 பாகமாகவோ அல்லது 6 பாகமாகவோ நாம் நம்முடைய முதலீடுகளை பிரித்துக் கொண்டு ஒரு 10% குறையும் பொழுதும் அதன் மீதான முதலீடுகளை மேற்கொண்டமையானால் ஓரளவுக்கு நம்முடைய நினைப்பதற்கு மாறாக எதிர்மறையாக இந்த வெள்ளியினுடைய விலையோட போக்கு காணப்பட்டாலும் அதிக அளவு பாதிப்பு இல்லாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆதாயம் கிடைக்கவில்லை என்றாலும் நம்முடைய முதலீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் நாம் நிச்சயமாக இந்த முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். Thank you, sir. இப்போ next, any other questions இருந்தனா I will ready to answer for all our readers questions.